சற்றுமுன் வெளியான தகவல். ரூபாய் 2500 உரிமைத் தொகை எப்போது கிடைக்கும்? நிதியமைச்சர் கொடுத்த ஒரு முக்கியமான அப்டேட். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மாதந்தோறும் மகளிருக்கு ரூபாய் 1000 என கடந்த ஆட்சி காலத்தில் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தாவேகா தனது தேர்தல் அறிக்கையில் உரிமைத் தொகையானது ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது. அந்த வகையில் இது எப்போது நடைபெறும் என்று அனைத்து மக்களும் காத்திருக்கிறார்கள். இதனால் நிதியமைச்சர் மரிய வில்சன் இதை குறித்து கூறியுள்ளார். அதாவது, உழைக்கும் மக்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்று கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சி அமைத்த பின்னர் மாதம் ரூபாய் 1000 என மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டது. அந்த வகையில் இதில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளது. அதிலும் முதலில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் பின்னர் தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் உரிமைத் தொகை என்று அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. இப்படி இருக்கையில் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் என்று தாவேகா வாக்குறுதி கொடுத்திருந்தது. தேர்தலில் வெற்றி பெற்றதையடுத்து எப்போது மகளிர் உரிமைத் தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு நிதியமைச்சர் மரியலின்சன் விளக்கமளித்துள்ளார். திமுக ஆட்சியில் ரூபாய் 1000 உரிமைத் தொகையை விட மாநிலத்தவருக்கும் கொடுத்துள்ளன. திமுக ஆட்சியில் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. 2 வாரங்களில் வெள்ளை அறிக்கை தயாராகும். மதுரை மாநகராட்சி ஊழல் பற்றி ஆதாரங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆட்சியில் விவசாய கடன் தள்ளுபடி விவகாரத்தில் RBI கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. ஆனால் இம்முறை விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய கட்டுப்பாடு விதித்துள்ளது. அதன்படி பார்க்க போனால் தாவேகா ஆட்சியில் RBI அறிவுறுத்தலின்படி விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். இருப்பினும் விவசாய கடன்களை வரம்புகளை எதுவும் இன்றி முழுமையாக தள்ளுபடி செய்ய பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் மகளிர் உரிமைத் தொகையை பொறுத்தவரை இது தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட் கூட்டத்தில் வெளியிடப்படும் என்று கூறியிருக்கிறார். எனவே ஜூன் மாதமானது உரிமைத் தொகை உயர்த்தி கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என தமிழக நிதி அமைச்சர் கூறினார். நாகை அடுத்த வேளாங்கண்ணி சரக்கு நேற்று வந்த அமைச்சர் மரிய வில்சன் அங்கு மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தார். அதன்பின் தமிழக நிதி நிலைமை குறித்து 2 வாரத்தில் இந்த வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யும் பணியில் நிதித்துறை அமைச்சக குழுவினர் ஈடுபட்டு உள்ளன. பல விஷயங்கள் மக்களுக்கு புரியும் வகையில் வெள்ளை அறிக்கை வெளிவரும். நிதி நிலைமையை மேம்படுத்துவது குறித்து துறைவாரியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இதனால் மதுரை மாநகராட்சி ஊழல் குறித்து விவரங்களை திரட்டியுள்ளோம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பற்றி மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்துள்ளது. வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்பட்டு உள்ளது. இது குறித்து விசாரித்து விரிவான அறிக்கை கேட்கப்பட்டுள்ளது. விவசாய கடன் தள்ளுபடி குறித்து ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலுடன் அரசு செயல்பட்டது. கடந்த ஆட்சி காலத்தில் இத்தகைய விதிமுறைகள் இல்லை. வேறு எந்த காரணமும் இல்லை. பிற கட்சி MLAக்கள் தாவேகாவில் இணைவது குறித்து பல்வேறு கருத்துகள் எழுப்பப்பட்டிருக்கிறது.
இந்தியா ஜனநாயக நாடு, யாரும் எந்த கட்சியிலும் இணைய முழு உரிமை உண்டு. இவ்வாறு அமைச்சர் கூறினார். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் தமிழகத்தில் தற்போதைய அரசியல் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் விவாதங்களில் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளன. இதில் உரிமை தொகை, அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டமாகும். தேர்தல் கால வாக்குறுதியான மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகையை ரூபாய் 2500 உயர்த்துவது குறித்த சாத்தியக்கூறுகளை புதிய அரசு தற்போது தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக தெரிகிறது. இந்த தகவல்கள் தமிழக பெண்கள் மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கையையும் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. அந்த வகையில் கடந்த ஆட்சி காலத்தில் இத்திட்டத்திற்காக நடத்தப்பட்ட பிரத்யோக முகாம்கள் வழியாகவே பல லட்சக்கணக்கான பெண்கள் அனைவருமே தங்களின் விவரங்களை சமர்ப்பித்துள்ளன. எனினும் பல்வேறு காரணங்களால் கணிசமான எண்ணிக்கையிலான பெண்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக அப்போது புகார்கள் எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தங்களது இந்த உதவித்தொகையானது கிடைக்க வேண்டும் என்று கோரி ஆயிரக்கணக்கான பெண்கள் மேல்முறையீடு செய்திருந்தன. தேர்தல் நடத்தை விதிகள் மற்றும் ஆட்சி மாற்ற காரணங்களால் இந்த மனுக்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் நிலுவையில் வைக்கப்பட்டிருந்தது. தற்போது புதிய அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்துதான் அந்த நிலுவை மனுக்கள் மீண்டும் முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இதனால் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் அனைத்துமே தொடர்ச்சியாகவே மே 15ஆம் தேதி மாதாந்திர உரிமை தொகை விநியோகிக்கப்பட்ட போது ஒரு முக்கிய மாற்றம் நிகழ்ந்து விட்டது. இதனால் முந்தைய ஆட்சியில் மேல்முறையீடு செய்து தற்போதைய பரிசீலனையில் தகுதியுடையவர்கள் என கண்டறியப்பட்ட புதிய அனைத்து பயனாளிகளின் வங்கிக் கணக்கிலும் தலா ரூபாய் 1000 செலுத்தப்பட்டது. இதனால் அரசு தரப்பில் இருந்து எந்தவிதமான முன்கூட்டிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வராத நிலையில்தான் இதற்கான திடீரென தங்களது கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டதைக் கண்டு ஆயிரக்கணக்கான பெண்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் அடைந்துள்ளன. இதனை அடுத்து இந்த திட்டத்தை பொறுத்தவரை முழுமையாகவே அளவில் மறுசீரமைப்பு செய்வதற்கான தொடக்க பணிகள் திரைமறையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக அனைத்து தகவல்கள் கசிந்து விட்டன. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் சுமார் 1.3 கோடி பெண்கள் இந்த மாதாந்திர உதவித்தொகையை பெற்று பயனடைந்து வருகின்றன. இதனால் தற்போதைய தொகையை தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டபடி ரூபாய் 2500 உயர்த்தினால் அரசுக்கு ஆண்டுதோறும் கூடுதலாக சுமார் ரூபாய் 23,400 கோடிக்கும் மேல் நிதி தேவைப்படும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்ட நிதி சுமையை கையாள்வது எப்படி என்பது குறித்து அரசு ஆலோசித்து வருவதால் வரவிருக்கும் இடைக்கால பட்ஜெட் மற்றும் முழுமையான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகே இது குறித்த இறுதி அறிவிப்புகள் வெளியாகும் என தெரிகிறது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.